கோவை இருகூர் அருகே வாய்க்காலில் மீன்பிடிக்க சென்ற 7ஆம் வகுப்பு மாணவனை அவனது சக நண்பர்களே பாட்டிலால் அடித்துக் கொன்று சடலத்தை ரகசியமாக குழி தோண்டி புதைத்த கொடூர சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கோவை இருகூர் நியூ காலனி பகுதியைச் சேர்ந்த பாரதி ராஜா என்பவரது 13 வயது மூத்த மகன் ஆர்ஜி புதூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். தற்போது கோடை விடுமுறை என்பதால் வீட்டில் இருந்த அந்த சிறுவன் கடந்த 15ஆம் தேதி பிற்பகலில் தனது நண்பர்கள் சிலருடன் இருகூர் மாசாணியம்மன் கோவில் அருகே உள்ள வாய்க்காலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளான். ஆனால் இரவு நீண்ட நேரமாகியும் சிறுவன் வீடு திரும்பாததால் பதற்றமடைந்த பெற்றோர் அவனுடன் சென்ற நண்பர்களிடம் விசாரித்துள்ளனர். அதற்கு அவர்கள் யாரோ ஒரு மர்ம நபருடன் அவன் தனியாக சென்றான் என கூறி மழுப்பி உள்ளனர். இதனால் பயந்து போன பெற்றோர் உடனடியாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் சிறுவனை காணவில்லை என அவசர புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சிங்காநல்லூர் போலீசார் சிறுவனுடன் கடைசியாக சென்ற சக சிறுவர்களை தனியே அழைத்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் போலீசாருக்கு சந்தேகம் வலுத்தது. போலீசாரின் தீவிர விசாரணையின் முடிவில் வாய்க்காலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது சிறுவர்களுக்கிடையே திடீரென கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த 2 சிறுவர்கள் அங்கிருந்த காலி மது பாட்டிலால் அந்த மாணவனின் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளனர்.